இன்றைக்கு அனைத்து மாணவர்களும் நல்ல படிக்கிறார்கள். புதிதாக வேலைகளை உருவாக்கி தர வேண்டும். ஆனால் இந்த அரசு என்ன பண்ணுச்சு? புதிய வேலைகளை உருவாக்குவதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கின்ற வேலைகளை, ஒரு இடத்துல கிளர்க்கா வேலை செய்கிறார், அந்த கிளர்க் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார்னா அந்த இடம் காலி இடமாகும். அதற்கு புதிதாக ஆள் இருக்க வேண்டும். ஆனா இந்த அரசு என்ன பண்ணுது? இவர் இன்றைக்கு ஓய்வு பெறுகிறார் என்றால் அந்த வேலையை சரண்டர் செய்கிறது. இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலைகளை இன்றைக்கு இந்த அரசு சரண்டர் செய்திருக்கிறது. செய்து அந்த ஏழை எளிய மாணவர்களுடைய வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே மண்ணள்ளி போட்டிருக்கிறது இந்த திமுக அரசு. அதுக்காக இவ்வளவையும் பண்ணிட்டு நீ 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவாங்களா? ஒரு 1000 ரூபாய் கொடுத்த 1000 ரூபாய் என்ன ஓட்டு சொந்த பணமா? ரெட் ஜாயிண்ட் சம்பாதிச்சு பணம் கொடுக்குறீங்களா? ரெட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருந்து ஓடுதா? யாருடைய பணம்? மக்களுடைய பணம், உங்களுடைய பணம். அதை கூட முழுமையாக தர முடியவில்லை. இப்படி இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற, வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த அரசுக்கு முடிவு கட்டுகின்ற நேரம் நெருங்கி இருக்கிறது. மிக விரைவிலே ஒரு நல்ல காலம் இந்த தமிழகத்திற்கு பிறக்கிறது. நல்ல விடிவு காலம் வரவிருக்கிறது. இதை முறையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களிடம் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. மக்களிடம் தெளிவான ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி மாற்றம் வேண்டும், இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும், கேள்விப்பட வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த எழுச்சியை வாக்குகளாக மாற்றி அவர்களை வாக்குச்சாவடி கொண்டு வந்து நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு வாக்குகளை பெற வைக்கின்ற கடமை உங்ககிட்ட இருக்குது. யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்குது.